Taste the Daily. அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை 4 நாட்களாக இயங்காததால் 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் கரும்பு தேக்கம் அடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேணுகோபால் வழங்க கேட்கலாம். வணக்கம் வேணுகோபால், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை 4 நாட்களாக இயங்காததால் 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் கரும்பு தேக்கம் அடைந்துள்ளது. கரும்பு வெட்ட முடியாமல் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளார்கள். அதாவது செய்யாறு அடுத்த அனப்பத்தூர் கூட்டுச்சாலையில் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. இந்த சர்க்கரை ஆலைக்கு வந்தவாசி, செய்யாறு, ஆரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் கரும்பு அறுவடை செய்து செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு அனுப்பி வைக்கின்றனர். இந்த நிலையில கடந்த 20 நாட்களுக்கு முன்பு கரும்பு அரவை தொடங்கிய போது பாய்லர் பழுதானதால் சர்க்கரை ஆலை இயங்காமல் நின்றுவிட்டது. பின்னர் சரி செய்யப்பட்டு மீண்டும் தொடங்கியது. இந்த நிலையில் தற்போது 4 நாட்களாக சர்க்கரை ஆலை பழுதானதால் மீண்டும் கரும்பு அரவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஆலைக்குள் 100க்கும் மேற்பட்ட லாரி மற்றும் டிராக்டர்களில் கரும்பு தேக்கம் அடைந்துள்ளது. கரும்பு வெட்ட முடியாமல் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். பொதுவாகவே செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை 6 மாதம் கரும்பு அரவை நடைபெறும். பின்னர் 6 மாதம் சர்க்கரை ஆலையில் உள்ள இயந்திரங்களை பராமரிக்க வேண்டும். ஆனால் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இயந்திரங்களை சரியான முறையில் பராமரிக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தற்போது சர்க்கரை ஆலையில் பழுதானதால் கரும்பு அரவை நிறுத்தப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக கூட்டுறவு சர்க்கரை ஆலை அதிகாரிகளிடம் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கேட்டபோது சரியான பதில் அளிக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியின் போது சர்க்கரை ஆலை சரியான முறையில் இயங்கியதாகவும் தற்போது திமுக ஆட்சியில் சர்க்கரை ஆலை சரியான முறையில் இயங்கவில்லை எனவும் மேலும் வெட்டிய கரும்புகள் விவசாய நிலத்தில் தேங்கி இருப்பதால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்று விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். எனவே உடனடியாக சர்க்கரை ஆலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சர்க்கரை ஆலையை சரி செய்து கரும்பு அரவை செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேணுகோபால்.